ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மோமிஸ் லவ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு vlog பார்க்க போகிறோம். என்னோட ஒரு ஃப்ரைடே எப்படி போச்சு அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஜென்ரலாக எனக்கு வந்து ஸ்லோ மார்னிங்ஸ் பிடிக்கும். பட் வீக் டேஸில் அதை நம்ம எதிர்பார்க்க முடியாது இல்லையா? ஸோ அந்த ஃபீல் கொடுக்குறது வந்து எனக்கு காலையில் எந்திரிச்சதும் நான் வந்து ஜன்னலை ஓப்பன் பண்ணி விடுவேன். அந்த நேச்சுரலான லைட் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய டேவே ரெஃப்ரெஷிங்காக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸ்டார்ட்டும் நல்ல ஒரு ஸ்டார்ட் மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா குயிக்காக என் பையனுக்கு ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ணணும். பொடி இட்லி தான் கொடுக்க போகிறேன். ஸோ நேற்று நைட்டு வந்து நான் இட்லி பண்ணியிருந்தேன். ஸோ அதில் ஒரு தட்டை எடுத்து வச்சுருந்தேன். இதுதான் எங்கள் வீட்டு ப்ராக்டிஸ். ஏன்னா என் பையனுக்கு அடுத்த நாள் பொடி இட்லி கேட்பார். ஸோ அதனால் நானே எடுத்து வச்சுட்டேன். ஸோ இட்லி கலர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு பார்க்குறீங்க இல்லையா? இது வந்து நம்ம நார்மல் உளுந்துக்கு பதிலாக தோல் உள்ள உளுந்து, அந்த கருப்பு தோல் உள்ள உளுந்தையே நான் வந்து ஊற வச்சு அரைச்சதுனால கலர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் வந்து டேஸ்ட்டு, டெக்ஸ்சர் எல்லாம் ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருக்கும். ஸோ லஞ்ச் பாக்ஸ்க்கு வெறும் இட்லி கொடுத்தா எப்படி குழந்தைங்களுக்கு பத்தோம் அப்படின்ட்டு சில பேருக்கு கொஸ்டின் வரலாம். பட் வந்து ஒவ்வொரு ஸ்கூல் அண்ட் கிளாஸஸ் வந்து பார்த்திங்கன்னா லஞ்ச் டைம் வந்து மாறும். ஸோ இது வரைக்குமே என் பையன் படித்த ஸ்கூலில் இல்லை கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட லஞ்ச் டைம் வந்து 10:30 to 12 அந்த மாதிரியான டைம் ஸ்லாட்குள்ளே தான் இருக்கும். ஸோ அது வந்து ரொம்ப ஏர்லி லஞ்ச் சாப்பிட்றதுக்குன்றது. அதுக்கும் மேலே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து லஞ்ச் பாக்ஸ் வந்து கொஞ்சம் ஓப்பன் பண்ணி நம்ம சாப்பிடும்போது நிறையா வாசனை வராத மாதிரி இருக்கணும். அதே மாதிரி ஸ்பில் ஆகக்கூடாது. ஏன்னா நம்ம வந்து ஒரு ஃபாரின் கண்ட்ரியில் இருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து நம்ம ஃபுட்டு வந்து கொஞ்சம் அவங்களுக்கு அன்ஈஸியாக ஆகிற மாதிரி இருக்கக்கூடாது. அதே சமயம் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரியும் இருக்கணும், நம்மளுக்கு ஹெல்த் தர மாதிரியும் இருக்கணும். ஸோ அதனால இந்த குழம்பு, காய், சாதம் அதெல்லாம் வந்து மோஸ்ட் ஆஃப் த லஞ்ச் பாக்ஸில் இருக்காது. மேபி பெரிய கொஞ்சம் வளர்ந்த பசங்க மேனேஜ் பண்ணுவாங்களே, அவங்க ரேராக எடுத்துகிட்டு போகலாம். பட் இந்த வயசு குழந்தைங்க வந்து மோஸ்ட்லி இதை விரும்ப மாட்டாங்க. என்னைக்காச்சும் ரைஸ் சாப்பிட்ற மாதிரி இருக்குன்னா சும்மா இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் மாதிரி வேணால் செஞ்சு கொடுப்போம். மிச்ச டைமில் மோஸ்ட்லி இந்த மாதிரி குவிக் அண்ட் ஈஸி ஃபுட்டாக தான் கொடுப்போம். ஸோ இதை தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல்லேயும் லஞ்சு ப்ரொவைட் பண்ணுவாங்க. நம்ம பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ கிட்ஸுக்கெலாம் வந்து ஒரு ஐடி கொடுத்துருவாங்க. ஸோ அதில் நம்ம ப்ரீபெய்டாக பே பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா அவங்க அதை ஸ்வைப் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நம்பர் மட்டும் சொல்லி அவங்க எது வேணாலும் வாங்கிக்கலாம். ஸோ அதில் ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அது ஒரு காம்போ மாதிரி இருக்கும். ஸோ அதில் எல்லா ஃபுட்டுமே நம்ம கிட்ஸ் வந்து சாப்பிடுவாங்கன்னு சொல்ல முடியாது. ரொம்ப செலக்டிவாக தான் சாப்பிடுவாங்க. ஸோ எந்த அளவுக்கு சாப்பிடுவாங்கன்னு தெரியாது. ஸோ ஆனாலுமே இந்த பசங்களுக்கு ஸ்கூல் லஞ்சுனா பிடிக்கும். எங்கள் வீட்டு பழக்கம் என்ன அப்படின்னா மந்த்லி ஒன்ஸ் மட்டும் அலோவ் பண்ணிவிடுவோம். ஸோ குட்டாக அந்த மந்த் ஃபுல்லாக பிஹேவ் பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்னா வந்து மாதத்தில் ஒரு நாள், கடைசியில் ஒரு நாள் வந்து ஸ்கூல் லஞ்சு. ஸோ அவங்களுக்கு பிடிச்ச நாளில் ஒரு நாளைக்கு ஒரு மெனு இருக்கும். ஸோ அவங்களுக்கு பிடிச்ச நாள் வரும்போது அன்றைக்கி மட்டும் வாங்கி சாப்பிட்டுக்கிற மாதிரி இருக்கும். மிச்ச நாள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் நம்மளோட ஃபுட்டாக தான் இருக்கும். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து மோஸ்ட்லி ஒரு கப்பு பால் தான் இருக்கும். ஸோ என் பையன் வந்து பால் குடிக்கிறது வந்து இப்போ தான் ரீசெண்டாக தான் ஆரம்பிச்சிருக்கான். ஸோ அதுக்கு முன்னாடி பல வருஷமாக பால் குடிக்கிற பழக்கமே கிடையாது. சரி எப்படியாவது இதை கொண்டுட்டு வரணுமே அப்படின்னு நாங்கள் பார்த்தோம். டாக்டர்ஸும் நாங்கள் சொல்லி பார்த்து கடைசியில் வந்து மைலோ ஒரு நாளைக்கு குடிச்சு பார்த்து அவனுக்கு பிடிச்சதுனால இப்போ மைலோ குடிச்சிட்ருக்கான். எனக்கும் தெரியும் இது வந்து லாங் ரன்னுக்கு கொடுக்குறதுக்கு எனக்குமே விருப்பம் கிடையாது. பட் வந்து இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா குடிக்க ஆரம்பிச்சிருக்கான். இந்த பிளெயின் மில்க்கு பிடிக்காத குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒரு ஃப்ளேவர் போட்டால் பிடிக்கும் இல்லையா? ஸோ அதுக்கு வந்து இந்த மாதிரி மைலோ கொடுத்துட்ருக்கேன். கூடிய சீக்கிரம் இதுக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டு நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஸோ ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா லஞ்சு தவிர்த்து ஒரு ஸ்நாக்கும் இருக்கும். ஸோ மோஸ்ட்லி ஸ்நாக்கில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 5 மினிட்ஸ் டைம் தான் கொடுப்பாங்க. ஸோ அதுக்குள்ளே குயிக்காக சாப்பிட்ற மாதிரி, அதே சமயம் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்த்தியாக இருக்கிற மாதிரியும் பார்த்து கொடுக்குறது இன்னும் நல்லது. ஸோ இன்றைக்கி நான் ஸ்நாக்ஸ்க்கு வந்து கொடுக்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா கிரேப்ஸு. ஸோ நான் முன்னாடியே நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். இங்கே ஜென்ரலாகவே வந்து கிரேப்ஸு அந்த பெரிஸ்க்கெலாம் வந்து மருந்து ஜாஸ்தியாக போடுவாங்க. ஸோ நான் ஒரு 5 மினிட்ஸ் அதை அப்படியே தண்ணியில் ஊற வச்சுட்டேன் நான். அதுக்கப்புறம் வந்து நம்ம இதை நல்லா ட்ரை பண்ணிவிட்டு கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த லஞ்சு அதாவது ஸ்நாக் டைமில் எடுத்து சாப்பிடும்போது அப்படியே ஒரு மாதிரி சாகியாக இல்லாமல் கொஞ்சம் நல்லா கிறிஸ்பி க்ரன்ச்சியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நம்மளோட அந்த ஸ்பின்னர், இந்த சாலட் ஸ்பின்னர் இருக்கு இல்லையா, அதில் போட்டோம் அப்படின்னா இதில் இருக்கிற எக்ஸஸ் வாட்டர் எல்லாத்தையும் அப்படியே ட்ரைன் பண்ணி கொடுத்துரும். இல்லைனா இங்கே வந்து மோஸ்ட்லி அந்த லஞ்ச் பாக்ஸ்க்குனே வந்து ஐஸ் பேக்ஸ் இருக்கும். ஸோ அதை வச்சு கொடுத்தோம் அப்படின்னாலுமே ஃப்ரூட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அப்படியே வதங்கின மாதிரி இருக்கும். அது அந்த குழந்தைங்கள அதை சாப்பிட முடியாது. அது ஒரு மாதிரி பார்க்கவே அப்பிடைசிங்காக இருக்காது. ஸோ இது நல்லா ஸ்பின் பண்ணிட்டாலே அதில் இருக்க தண்ணி வந்துருச்சு. அதுக்கு மேலே கொஞ்சம் லைட்டாக தண்ணி இருந்துச்சுன்னா ஒரு டிஷ்யூ வச்சு அப்படியே
டேம்ப் பண்ணி எடுத்துட்டோன்னா கொஞ்சம் அப்படியே ட்ரை ஆகிடும். ஸோ இன்றைக்கி கொடுக்குறது வந்து என் பையனுக்கே பிடிச்ச ஐட்டம்ன்றதுனால நான் சைடில் வேறு எதுவும்லாம் கொடுக்கல. இல்லை அப்படின்னா வந்து கண்டிப்பாக ஏதாச்சும் கொடுத்து அப்படியே பேலன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நான் இது கொடுத்து விட்றதே இது வந்து ஃபுல் பாக்ஸு காலி ஆகிட்டு தான் வரும். ஸோ பசங்க சாப்பிட வைக்கிறதுக்கு கண்டிப்பாக எந்த ஜென்ரேஷனாக இருந்தாலும் அம்மாக்கள் வந்து சில பல ட்ரிக்ஸ் பண்ணி தான் ஆக வேண்டியதாக இருக்குது இல்லையா? ஒரு 10-15 நிமிஷத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பசங்களோட லஞ்ச் பாக்ஸும் சரி, இல்லை ஒரு ஸ்நாக் பாக்ஸும் கொஞ்சம் பிளானிங் இருந்துச்சுன்னா நம்ம அதை டக்குன்னு முடிச்சிடலாம். இப்போ என் பையனை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு நெக்ஸ்ட்டு என்னோடய வேலை ஒன்று ஒன்றா ஆரம்பிக்க வேண்டியது தான். ஸோ ஃபஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட் வேலை தான் முடியணும். நம்ம அந்த கருப்பு உளுந்து வச்சு தோசை மாவு பண்ண இல்லையா, அதே தான். அதில் தான் தோசையும் பண்ணியிருக்கேன். இட்லியுமே நல்லா வந்துச்சு. தோசையும் நீங்கள் பாருங்கள் அப்படியே புளி புளியாக இருக்குல்ல. ஸோ அவ்வளோ சாஃப்ட் அண்ட் ஸ்பஞ்சியாக வந்துச்சு. ஸோ ப்ரொப்போர்ஷன் நான் எதுவுமே மாற்றலை. 4:1. 4 கப்பு இட்லி அரிசிக்கு 1 கப்பு உளுந்து, கருப்பு உளுந்து தான் போட்டிருக்கேன். உங்களுக்குலாம் அந்த சாஃப்ட் தோசை அது அப்படியே மெத்துன்னு இருக்கணும்னு சொல்லுவாங்களே, அவங்களாம் கண்டிப்பாக இந்த மாதிரி தோசை நீங்கள் கருப்பு உளுந்தில் செஞ்சு பாருங்கள், டேஸ்டியாக இருக்கும். ஸோ கூட வந்து பார்த்திங்கன்னா ஆனியன் சட்னி. ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு மத்தியானத்துக்கு சமையலுக்கு வேண்டிய காய்கறி எல்லாத்தையுமே கழுவி வச்சாச்சு. இன்றைக்கி வந்து நான் இன்ஸ்டன்ட் பாட்டில் தான் ரைஸ் வைக்க போகிறேன். ரைஸ் மட்டும் இல்லை, அது கூட கொஞ்சம் சில ஐட்டம்லாம் வைக்க போகிறேன். ஸோ அதனால் மொத்தமாக கழுவ வேண்டியதெல்லாம் வாஷ் பண்ணி வச்சிட்டோன்னா நம்ம நெக்ஸ்ட்டு அந்த வேலையை ஆரம்பிச்சிட வேண்டியது தான். ஸோ கீரை வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே அது ட்ரிபிள் வாஷ்டு கீரையாக தான் இருக்கும். பட் இருந்தாலும் நம்மளுக்கு வந்து ஒரு இது இருக்கும் இல்லையா, அதனால் நான் எப்படி இருந்தாலும் ஒரு வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை ட்ரெயின் பண்ண வைப்பேன். பட் மோஸ்ட்லி அதில் இருக்க தண்ணி போகாது. நம்மளுக்கு அதை குக் பண்ணும் போதும் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி சாகி ஒரு மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஸ்பின்னரில் போட்டு பார்க்க போகிறேன். நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் கீரையை போடுறேன். நான் இந்த பர்பஸ்க்கு தான் நான் மெயினாக வாங்கினேன். ஸ்பின்னரில் போட்டால் எவ்வளோ தண்ணி வருது அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு அவங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் தான். நம்ம வந்து காய்கறி வந்து வாஷ் பண்ணாமல் நம்ம சமைக்கிறது கிடையாது. பட் வாஷ் பண்ணும்போது ஃபுல் தண்ணியும் ட்ரெயின் ஆகிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு அது குக்கிங் டைமு அப்புறம் அந்த டெக்ஸ்சர்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுக்காக நம்ம உட்காந்து அதை ஆற வச்சுட்டு காய வச்சுக்கிட்டும் இருக்க முடியாது. நம்ம அப்படியே கட் பண்ணி போட்டு போயிட்டே இருப்போம். பட் இந்த ஸ்பின்னர் வந்து நம்மளுக்கு நம்ம ப்ராசஸ் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. ஏன்னா வெண்டைக்காய்லாம் நம்ம கழுவினோன்னா அந்த தண்ணியோடு நம்ம கட் பண்ணி போட்டு குக் பண்ணோன்னா அதோட டெக்ஸ்சர் என்ன இருக்குதுன்னு எல்லாருக்குமே தெரியும், செய்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ பாருங்கள், நான் கீரையை நல்லா வாஷ் பண்ணி அதை ட்ரெயின் பண்ண தான் வச்சுருந்தேன். ஆனாலுமே இவ்வளோ தண்ணி வந்துச்சு. ஸோ யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்டு, வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வந்து இன்ஸ்டன்ட் பாட்டில் அந்த லாஸ்ட்டு அந்த பாட்டில் ஃபஸ்ட்டு லேயர் வந்து ரைஸ் வைக்க போகிறேன். ஸோ இது புழுங்கல் அரிசி தான் நாங்கள் சாப்பிடுவோம். ஸோ அதனால் வந்து 1 கப்பு ரைஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக நான் வந்து 2.5லேருந்து 2.25 கப் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றுவேன். ஸோ பச்சரிசிக்கு வந்து 1:2 அவ்வளோதான். பாயில்டு ரைஸாக இருந்துச்சுன்னா 1 கப் ரைஸுக்கு 2.5 கப்ஸ்லேருந்து 2.25 கப் அளவுக்கு நீங்கள் வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். கரெக்டாக வரும். அடுத்து வந்து அதை வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றிட்டு இதுக்கு மேலே நம்ம வந்து கொஞ்சம் சிலதெல்லாம் வேக வைக்க போகிறோம். ஸோ இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஃப்ரைடே இல்லையா, மோஸ்ட்லி வீக்கெண்டில் வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே என்ன காய்கறி இருக்கோ அதை வச்சு தான் சமைப்பேன். நான் பிளான் பண்ண மாதிரி இருக்குமான்னு தெரியாது. என்ன மிச்சம் மீதி இருக்கோ அதெல்லாம் வச்சு நான் சமைச்சிடுவேன். ஸோ அதுக்கப்புறம் நம்ம அந்த சாட்டர்டே சண்டே ஷாப்பிங் போய் திரும்ப ரீஸ்டாக் பண்ணி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கிறதுக்கு. ஸோ அதனால் என்கிட்ட இருந்தது வந்து ஒரு வெள்ளரிக்காய், அப்புறம் பீட்ரூட்டு, கீரை. ஸோ இது வச்சு நம்ம ஒரு வெண்டைக்காவும் ஒரு 4-5 வச்சுருக்கேன். ஸோ வெண்டைக்காய் போட்டு புளிக்குழம்பு, பீட்ரூட் பொரியல், அப்புறம் வெள்ளரிக்காய் தயிர் பச்சடி, கீரை போட்டு ஒரு கீரை பொரியல் கூட்டு, ரெண்டும் சேர்ந்த மாதிரி இருக்கும், அது ஒன்று பண்ண போகிறேன். இப்போ நம்ம வந்து ரைஸ்க்கு தண்ணி ஊற்றியாச்சு. அதுக்கு மேலே ட்ரிவெட் வச்சுட்டு ஒரு பெரிய பாத்திரம், அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 இல்லை 3 டேபிள் ஸ்பூன் தண்ணி தான் ஊற்றிருக்கேன். இது வந்து நம்ம பீட்ரூட்டும் கீரைக்கு கொஞ்சம் சிறுபருப்பு போட போகிறேன், அதையும் வேக வைக்க போகிறேன். ஸோ பீட்ரூட் வந்து பார்த்திங்கன்னா தோலை எடுத்துகிட்டு நம்ம சீவி வைப்போம், இல்லை கட் பண்ணி வைப்போம்.
ஆனால் அதில் ஒரு விஷயம் என்னென்னா, நம்மளுக்கு நீங்கள் ஒயிட் கிச்சனில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லா பக்கமும் அப்படியே பிங்காக ஆகிடும். ஸோ அது க்ளீன் பண்ணி எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமான வேலையாக இருக்கும். ஸோ உங்களுக்கு குயிக் ப்ராசஸாக இருக்கணும், அதே மாதிரி அதில் இருக்கிற மெயின்டெனன்ஸ் ப்ராசஸும் கம்மியாக இருக்கணும். இப்போ நான் செய்கிற மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பீட்ரூட்டை நல்லா வாஷ் பண்ணியாச்சு. அதை வந்து இந்த மாதிரி தோல் இப்போவே எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த தோலோடையே இந்த மாதிரி பீசஸாக 4 பீசஸாக கட் பண்ணிவிட்டு நம்ம இப்போ வந்து இதை ப்ரெஷர் குக் பண்ண போகிறோம். இப்போ ப்ரெஷர் குக் பண்ணால் காயோட சத்துக்கள் போயிடுமா, இல்லை அதோட அது குழஞ்சிருமா அப்படின்லாம் பயப்படவே தேவையில்லை. நம்ம வந்து ரொம்ப கம்மி தண்ணி தான் ஊற்றிப்போம். இது ஆல்மோஸ்ட் லைக் ஸ்டீம் மாதிரி தான், அதனால காயெல்லாம் குழையாது. ஸோ ஒரு நெக்ஸ்ட் லேயரில் நம்ம பீட்ரூட்டு, அப்புறம் கொஞ்சம் ஒரு சின்ன பாத்திரத்தில் சிறுபருப்பும், அதில் கொஞ்சம் சிறுபருப்பை கழுவிட்டு தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் ஊற்றிட்டு எல்லாத்தையும் சேர்த்தே நம்ம ப்ரெஷர் குக் பண்ண போகிறோம். ஸோ மோஸ்ட்லி வந்து எனக்கு கிச்சனில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற ஃபஸ்ட்டு பொருள் என்னென்னு பார்த்திங்கன்னா இன்ஸ்டன்ட் பாட்டு. ஆல்மோஸ்ட் நான் எவ்ரிடே இதை யூஸ் பண்ணிடுவேன். நம்மளோட குக்கிங் ப்ராசஸை வந்து கொஞ்சம் சிம்பிள் அண்ட் நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ கரெக்டாக 15 மினிட்ஸ்க்கு ப்ரெஷர் குக் பண்ணிவிட்டு நான் போய் குளிச்சுட்டு வந்துட்டேன். ஸோ இன்றைக்கி ஃப்ரைடேலையே அதனால் விளக்கு பொருத்திட்டு நம்ம இன்ஸ்டன்ட் பாட்டில் வச்ச ஐட்டத்தை வச்சு சமைக்க ஆரம்பிக்க வேண்டியது தான். ஸோ சாமி கும்பிட்டாச்சு. நெக்ஸ்ட்டு சமையலை கண்டினியூ பண்ண வேண்டியது தான். ஸோ இன்ஸ்டன்ட் பாட் வந்து இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஆஃப் ஆகிடும். ஆஃப் ஆகிட்டாலுமே வந்து பார்த்திங்கன்னா கீப் வார்ம் மோடில் தான் இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு மத்தியானம் சாப்பாடு சூடாக வேணுனாலும் சூடாகவே வச்சு சாப்பிட்டுக்கலாம். இப்போ நான் வந்து ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற ஐட்டத்தெல்லாம் வெளியே எடுக்கணும். ரைஸ் வந்து மோஸ்ட்லி நான் அப்படியே அதுலேயே வச்சுடுவேன். ஏன்னா அது கீப் வார்ம் மோடில் இருந்துச்சுன்னா அது சூடாகவே இருந்துடும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட காய், பருப்பு அதெல்லாமே சாதத்தோடய சேர்ந்து வெந்துருச்சு. ஸோ நிறைய பேர் என்கிட்ட இன்ஸ்டன்ட் பாட்டில் கேட்ட டவுட் என்னென்னா, காய்கறியை இந்த மாதிரி மேலே வச்சுட்டோம் அப்படின்னா குழையுமா அப்படின்றது தான். நானும் நிறைய ஆன்சர் பண்ணிட்டேன். காய்கறி குழையாது. ஏன்னா வந்து மேலே இருக்க லேயரில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மேலே வைக்கும் போது டாப் லேயரில் உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் வைக்கிற ஐட்டம் குக் ஆகாது. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா காய்கறியும் உங்களுக்கு குழையக்கூடாதுன்றதுனால தண்ணியும் கம்மியாக தான் நம்ம ஊற்றுறோம். தண்ணி மேபி நிறையா ஊற்றுனீங்க அப்படின்னா குழைய தான் செய்யும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க. இன்ஃபேக்ட் தண்ணியே இல்லைனா கூட பரவாயில்ல, நம்மளுக்கு வந்து காய் உங்களுக்கு என்ன டெக்ஸ்சரில் வேணுமோ அந்த அளவுக்கு அது வெந்திருக்கும். ஸோ நம்ம பருப்பு பார்த்திங்களா, அதுவும் நல்லா வெந்துருச்சு. சாதம் நல்லா ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த ட்ரிவெட் எடுத்துகிட்டு அதை மூடி வச்சிட்டோன்னா அது வார்மாகவே இருந்துடும். இப்போ நம்ம வெங்காயம் வந்து எல்லாத்துக்கும் சேர்த்தே நான் ஒரே டைமில் கட் பண்ணி விடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கீரை பொரியல் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ பொரியல்னால் பருப்பு போட்ட ஒரு பொரியல் இது. ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் தான். தாளிப்பு பண்ணிவிட்டு கீரை, அப்புறம் பருப்பு, தேங்காய் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ தாளிப்புக்கு ஜென்ரலாக நம்ம போடுறது தான் கடுகு, உளுந்து, சீரகம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, அப்புறம் வெங்காயம் போட்டு வதக்கிட்டு கீரையும் போட்டு அது ஒரு 5 நிமிஷம் வதங்கிட்டு அப்புறம் பருப்பு, கொஞ்சமாக தேங்காய் துருவல் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துட வேண்டியதுதான். ஸோ இங்கே வந்து மோஸ்ட்லி கிடைக்கிற கீரை வந்து பேபி ஸ்பினாச், அதுதான் ஈஸியாக கிடைக்கும். ரேராக அந்த சீசன் டைமில் முருங்கைக்கீரை கிடைக்கும். அது எப்போ கிடைக்குதோ அப்போ அதை யூஸ் பண்ணிப்போம். மிச்ச டைமில் எந்த ரெசிபினாலுமே அதுக்கு எந்த வகையான கீரை தேவைப்படுதுனாலுமே நாங்கள் வந்து எடுக்கிறது வந்து பாலக்கீரை, நம்மளோட இந்த பேபி ஸ்பினாச் தான். ஸோ இந்தியாவில் அப்படி இல்லை இல்லையா, அந்த அரைக்கீரை, சிறுக்கீரை, முளைக்கீரைன்னு நிறைய டைப் ஆஃப் கீரை, ஒவ்வொரு கீரைக்கும் ஒவ்வொரு ஃப்ளேவரும் இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ இந்தியாவில் இருந்தால் கண்டிப்பாக எல்லா வகையான கீரைகளையும் வாரத்துக்கு ஒரு நாளாவது சேர்த்துக்கிறது நல்லது. அடுத்ததாக இந்த ஸ்பின்னரில் நான் போட்டிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா, நான் கழுவி வச்சுருக்கிற வெண்டைக்காய்.
ஸோ அதுலேயும் வந்து தண்ணி எடுக்கணும் அப்படின்னு தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலாக நல்லாவே ட்ரை ஆச்சு. வெண்டைக்காய் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணியோட கழுவி அந்த தண்ணியோட கட் பண்ணி நம்ம போட்டு வதக்கணும் அப்படின்னா அப்படியே அந்த கொழக்கொழப்பு நிறைய வந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனாலே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் அடுத்த நாள் வெண்டைக்காய் செய்ய போகிறாங்க அப்படின்னா முந்தின நாள் நைட்டே வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே அந்த கிச்சனில் ஒரு பேப்பர் டவலோ இல்லை டவலை போட்டு வச்சுட்டு போயிடுவாங்க. ஸோ நான் வந்து இன்றைக்கி இந்த மாதிரி பண்ணி பார்த்துருக்கேன். இதுவுமே ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு கீரை நல்லா வதங்கிட்ட பிறகு நம்ம இன்ஸ்டன்ட் பாட்டில் வேக வச்ச பருப்பையும் போட்டு அது ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம குழம்புக்கு வேண்டிய பூண்டு, வெண்டைக்காய் இது எல்லாத்தையும் கட் பண்ணிக்கலாம். ஸோ வெண்டைக்காய் புளிக்குழம்பு வந்து நம்ம ஏற்கனவே இதோட ரெசிபி போட்டிருக்கோம். உங்களுக்கு டீட்டெயில்டான ரெசிபி வேணும்னா நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதில் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ கீரைக்கு வந்து நம்ம கடைசியில் உப்பு சேர்க்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ உப்பு அப்புறம் தேங்காய் துருவல் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டோன்னா நம்மளோட கீரை பருப்பு கீரை ரெடி ஆகிடும். அடுத்த காய் நம்ம பீட்ரூட் தான் பண்ண போகிறோம். ஸோ இதுக்குமே ஆல்மோஸ்ட் சேம் தாளிப்பு தான். எண்ணெய் ஊற்றி கடுகு, சீரகம், உளுந்து, பச்சை மிளகா, கருவேப்பிலை, ஆனியன் போட்டு வதக்கிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பீட்ரூட்டை சேர்த்துற வேண்டியது தான். ஸோ பீட்ரூட் வந்து நம்ம அப்படியே கட் பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சம் நிறைய ஃபோர்ஸ் கொடுத்து நீங்கள் கட் பண்ணுற மாதிரி இருக்கும். சில பேருக்குலாம் கொஞ்சம் வயசானவங்களுக்குலாம் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இல்லையா இது கட் பண்ணுறது. ஸோ அவங்கெல்லாம் நீங்கள் தாராளமாக இப்படி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். குக்கரில் வச்சுட்டு தண்ணி நிறையா ஊற்றாமல் குக்கரில் வச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் தோல் எடுக்கிறதும் சரி கட் பண்ணுறதும் சரி உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். அதே மாதிரி குயிக்காக சமைக்கணுன்றவங்களுக்கும் இது நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ நான் காமிச்சேன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ரொம்ப குயிக்காகவே நீங்கள் தோல் எடுத்துடலாம். நம்ம பொட்டேட்டோக்கெலாம் எப்படி தோல் எடுக்க வசதியாக இருக்கும் அந்த மாதிரி ஈஸியாகவே வந்துடும். ஸோ நம்ம பீட்ரூட் வேக வைக்கும் போது கொஞ்சம் தண்ணி ஊற்றணும் இல்லையா, அந்த தண்ணி கொஞ்சம் ரிலீஸ் ஆக தான் செஞ்சுருக்கோம். நீங்கள் அதை வெளியே கொட்டணும்னு அவசியம் கிடையாது. இந்த பொரியல் வந்து நம்மளுக்கு ஒரு 90% அளவுக்கு தானே வெந்திருக்கும். ஸோ திரும்ப நீங்கள் அந்த தண்ணியை ஊற்றி நம்ம வதக்கும் போது அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து இந்த தண்ணி வேஸ்ட் ஆகுமே அப்படின்னு நீங்கள் யோசிக்க வேண்டாம். இது பீட்ரூட்டுக்கு மட்டும் இல்லை, மிச்சம் எந்த காய்கறிக்குமே நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கட் பண்ணுறதுமே வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். ஸோ இப்போ அந்த தாளிப்போட பீட்ரூட்டு போட்டுட்டு தேவையான அளவு உப்பு, சாம்பார் தூள், சோம்புத்தூள், அப்புறம் கொஞ்சமாக பெப்பர் பவுடர் இது எல்லாத்தையும் நம்ம போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டோன்னா நம்மளோட பீட்ரூட் பொரியல் குயிக்காக ரெடி ஆகிடும். நிறைய பேருக்கு இந்த பீட்ரூட் சாப்பிட்ற பழக்கமே இருக்காது. ஸோ கண்டிப்பாக அதையுமே எந்த காய்கறியுமே வந்து பார்த்திங்கன்னா நிறையாவும் சாப்பிடக்கூடாது, அப்படி ஒதுக்கவும் கூடாது. எல்லாத்தையும் நம்மளோட டயட்டில் இன்க்ளூட் பண்ணிக்கிறது தான் ஹெல்தியான ஃபுட்டாக இருக்கும். அடுத்து வெண்டைக்காய் புளிக்குழம்பு தான் வைக்க போகிறேன். இது வந்து தாளிப்பு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கும் அப்புறம் வெள்ளரிக்காய் தயிர் பச்சடிக்கும் சேர்த்து வச்சுருக்கேன். ஸோ தாளிப்புக்கு கடுகு, சீரகம், உளுந்து போட்டிருக்கேன். அதை கொஞ்சமாக எடுத்துகிட்டு இன்னொரு பாத்திரத்தில் போட்டு அதில் அப்படியே தயிர் பச்சடி செஞ்சுக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், வெண்டைக்காய் போட்டு வதக்கிக்கலாம். ஸோ அடுத்து வந்து வெள்ளரிக்காய் தயிர் பச்சடிக்கு வெள்ளரிக்காய் தோல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி தாளிப்போடு சேர்த்து அது கூட தயிர், உப்பு சேர்த்துற வேண்டியது தான். ஸோ வெள்ளரிக்காவை நம்ம குக் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இந்தியாவிலலாம் வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். டெய்லி கண்டிப்பாக நீங்கள் சேர்த்துக்க வேண்டிய காய்கறி என்னன்னு பார்த்திங்கன்னா இந்த வெள்ளரிக்காய். குக் பண்ண வேண்டாம், அப்படியே உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ இல்லை லஞ்சோடையோ இல்லை எந்த டைமில் கிடைக்குதோ டெய்லி ஒரு வெள்ளரிக்காய் சாப்பிட்டுக்கோங்க. நல்ல தண்ணி சத்து இருக்கிற காய்கறி, பழங்களாக சாப்பிடுங்க. அதே மாதிரி ரொம்ப ஸ்பைசியான ஃபுட்டெல்லாம் இந்த டைமில் அவாய்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த சம்மரை கொஞ்சம் கடந்து வர்றது ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நான் உப்பு அதுக்கு மேலே தயிர் போட்டேன்னா நம்மளோட வெள்ளரிக்காய் தயிர் பச்சடியும் ரெடி ஆகிடும். இப்போது வெண்டைக்காய் பாதி வதங்கிட்ட பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிப்போம். ஒரு 5 நிமிஷம் வதங்கட்டும். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள், அது கூடவும் நம்ம மிளகாய்த்தூள், தனியாத்தூள் அதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்ட பிறகு நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணியை ஊற்றிக்கோங்க. ஸோ குழம்பு கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு தேவையான அளவு தண்ணியும் ஊற்றி நல்லா கொதி விட்டுடலாம். நம்மளுக்கு எல்லாமே கரெக்டாக வெந்துடும்.
ஸோ எங்களோட லஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. பருப்பு, கீரை, அதுக்கப்புறம் வெள்ளரிக்காய் தயிர் பச்சடி, பீட்ரூட் பொரியல், அதுக்கப்புறம் வெண்டைக்காய் புளிக்குழம்பு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு நான் வந்து தமிழ் ஸ்கூல் போகணும். அதுக்கு முன்னாடி டின்னர் ரெடி பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு ஒரு குவிக் டின்னர் தான் பண்ண போகிறேன். கொஞ்சமாக என்கிட்ட நான் இருந்துச்சு, அப்புறம் பாஸ்தாவும் இருந்துச்சு. பாஸ்தா சாஸ் ஏற்கனவே செஞ்சது இருந்துச்சு. ஸோ அதை வச்சு தான் நான் இன்றைக்கி டின்னர் பண்ண போகிறேன். ஒரு பேனில் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ஆயில் போட்டு ஆனியன், அதுக்கப்புறம் கேப்சிகம், உங்கள்கிட்ட எந்த கேப்சிகம் இருக்கோ அது எதுனாலுமே சேர்த்துக்கலாம். என்கிட்ட இன்றைக்கி எல்லோ அண்ட் ஆரஞ்சு இருக்கிறதுனால அதை சேர்த்துக்க போகிறேன். ஸோ ஒரே டிஷ்ஷு பட் 2 ரெசிபிக்கு யூஸ் ஆக போகுது. அதாவது ஒரே ப்ராசஸ் 2 ரெசிபிக்கு யூஸ் ஆக போகுது. இப்போ காயை வந்து நல்லா சாட்டே பண்ணிவிட்டு இது வந்து கொஞ்சம் நான் வந்து நான் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, நான் வச்சு நான் பிஸ்ஸா பண்ண போகிறேன். இந்த காய்கறியை வச்சு கொஞ்சம் நான் வந்து பாஸ்தாவும் பண்ண போகிறேன். ஸோ பாஸ்தா நான் கொஞ்சம் டைம் குயிக்காக நான் இப்போ கிளம்பணுன்றதுனால பாஸ்தா குயிக்காக வேகிறதுக்கு ஒரு டிப் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம ப்ரெஷர் குக் பண்ணிக்கலாம். இது நார்மல் ப்ரெஷர் குக்கர்லேயே ப்ரெஷர் குக் பண்ணணும்னா நம்மளுக்கு குயிக்காக பாஸ்தா ரெடி ஆகிடும். தண்ணி நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு உப்பு போட்டுட்டு நீங்கள் ஒரு 10 விசில் விட்டுடுங்க. ஸோ அப்படின்னா உங்களுக்கு வந்து பாஸ்தா கரெக்டாக வெந்திருக்கும். உங்களுக்கு ரொம்ப குழையாது. அதே சமயம் உங்களுக்கு நம்ம நார்மலாக பாஸ்தா வேகிறதுக்கு கண்டிப்பாக ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஆகும் ஓப்பன் பாட்டில் வைக்கிறதா இருந்தால். இதில் வந்து கண்டிப்பாக அதுக்கு முன்னாடியே நீங்கள் ரெடி பண்ணிடலாம். ப்ரெஷர் அந்த விசில் போட்டுட்டு ஒரு 10 விசில் அது வந்துடும், குயிக்காகவே வந்துடும். சைடில் வந்து நம்மளோட காயும் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிட்டுருக்கு. இப்போ நம்ம அந்த நான் வந்து பார்த்திங்கன்னா இது காஸ்கோவில் கிடைக்கிற நான் தான். இது ரொம்ப சாஃப்டாக நல்லாயிருக்கும். அதை வச்சு நம்ம பிட்ஸா பேஸாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஏற்கனவே பிஸா ஒரு பாஸ்தா சாஸ் இது ரெண்டும் ஒரே சாஸ் தான். ஸோ அது எப்படி பண்ணணும் அப்படின்றது நான் வீடியோவில் போட்டிருக்கேன். ஸோ அதை தான் இன்றைக்கி நான் இதை நானுக்கு மேலே பேஸ் சாஸாக யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த சாஸ்லேயுமே அகெயின் நிறைய வெஜிடபிள்ஸ் தான் இருக்குன்றதுனால நம்ம வீட்டிலே செய்கிறது கொஞ்சம் நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கும் கொடுக்குறதுக்கு கொஞ்சம் தைரியமாக கொடுக்கலாம். ஸோ வீக்கெண்ட்னாலே வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஸ்பெஷல் ஃபுட்டு வீட்டில் இருக்கிறவங்க எதிர்பார்க்க தான் செய்வாங்க. நம்ம செய்கிறதுக்கு கொஞ்சம் யோசித்தோம் அப்படின்னாலுமே நாங்கள் வெளியே வாங்கி சாப்பிட்டுக்கிறோம் அப்படின்ட்டுருவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து தள்ளி போடுறதுக்கு நம்ம வீட்டில் ஏதாச்சும் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைடேஸ் நம்மளுக்கு ஒரு ஆஃப் அப்படின்னாலுமே உங்களுக்கு இந்த மாதிரி வேலைகள்லாம் இருந்துகிட்டே தான் இருக்கும். பட் பரவாயில்ல, வெளியில் சாப்பிட்றதுக்கு வீட்டில் ஹெல்த்தியாக சாப்பிட்றதுன்றது ஒரு நல்ல விஷயம்தான். ஸோ என் பையன் வந்து பார்த்திங்கன்னா சைடில் இன்றைக்கி வந்து தமிழ் டெஸ்ட் இருக்குது. ஸோ சைட்லேயே அவர் என்கிட்ட கற்றுக்கிட்டோம். நான் இந்த சைடை கிச்சன் வேலையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். ஸோ எப்போவுமே லாஸ்ட் மினிட்ல பண்ணுறது தானே பசங்களோட வேலை. ஸோ அது எந்த நாட்டில் வந்தாலும் சரி அது நடக்க தான் செய்யும். ஸோ இப்போ வந்து நான் அந்த பிட்ஸாக்கு டாப்பிங்க்கு வந்து நம்ம சாட்டே பண்ண வெஜ்ஜீஸ், அப்புறம் மேலே கொஞ்சம் சீஸ் போட்டு நான் இதை வந்து அவனில் வச்சிட போகிறேன். ஸோ அது ரெடி ஆகிடும். ஸோ இந்த பிஸா ஆப்ஷனே நான் வச்சிடுறேன். ஸோ இன்னும் பாஸ்தா ரெடி ஆகிட்டுருக்கு. இந்த காய்கறி நம்ம அப்படியே ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் பிட்ஸா ரெடி ஆகிடுச்சு. கிளாஸ்லாம் போயிட்டு வந்து தான் சாப்பிடணும். இப்போ நம்மளோட பாஸ்தாவும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஜஸ்ட் ஒரு குயிக் டாஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இது ரெடி ஆகிடும். இப்போ இந்த காய் கூடவே நான் கொஞ்சமாக மிளகாய்த்தூள், தனியாத்தூள் போட்டிருக்கேன். ஸோ என்ன தான் பாஸ்தா வந்து ஒரு இட்டாலியன் ஃபுட்டாக இருந்தாலும் அதையுமே வந்து இந்தியன் ஸ்டைலில் செஞ்சு சாப்பிட்றது தான் நம்மளுக்கு பிடிக்கும். ஸோ அதனால் நம்மளோட மசாலா அதில் இருக்குது கொஞ்சம். ஸோ என் பையனுக்கு அப்படியே டிக்டேஷன் வேர்ட்ஸு டெஸ்ட்டுக்கு கொடுத்துட்டு அப்படியே இந்த பாஸ்தா வேலையும் நடந்துகிட்ருக்கு. ஸ்கூல்லேருந்து வந்த உடனே கொஞ்சம் நேரத்துலேயே நம்ம தமிழ் ஸ்கூலுக்கு போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும் என் பையனுக்கு இன்றைக்கிட்டே. பட் முடிஞ்சிட்டா அதுக்கப்புறம் வீக்கெண்ட் தானே. ஸோ அதனால் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துக்கலாம். ஸோ நானுமே டீச் பண்ணுறதுனால வந்து பார்த்திங்கன்னா அந்த வீக்குக்கு நான் என்ன எடுக்க போகிறேன் அப்படின்ற லெசன் பிளான்ஸ்லாம் நான் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு இந்த வேலையை முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரைட்டாக தமிழ் ஸ்கூலுக்கு கிளம்ப வேண்டியது தான். ஸோ பாஸ்தாவோட அந்த காய்கறியோட பாஸ்தா சேர்த்தோம். அதுக்கப்புறம் இந்த பாஸ்தா சாஸ் சேர்க்குறோம். எல்லாத்தையும் ஒன்றா டாஸ்க் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இதுவும் ரெடி ஆகிடும். ஸோ
ஸோ வரதுக்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 8:30 அந்த மாதிரி ஆகிடும் வீட்டுக்கு. ஸோ வந்தோடனே எல்லாருமே பசியில் இருக்கிறதுனாலே நான் இப்போவே செஞ்சு வச்சுட்டு போயிட்டேன். வந்து செய்கிறதுன்றது வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே டிலேட் ஆகிடும். ஸோ அதனால் நம்மளோட குவிக் டின்னர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு தமிழ் ஸ்கூலுக்கு கிளம்ப வேண்டியது தான். ஸோ தமிழ் கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு 6:30 to 8:30 வரைக்கும் இருக்கும். ஸோ இப்போ வந்து டேலைட் சேவிங் ஸ்டார்ட் ஆகிட்டதுனால நல்ல வெளிச்சம் இருக்கும். 7 மணிக்கு மேலே வரைக்குமே வெளிச்சம் இருக்கும். ஸோ போகிற வழியெலாம் பார்த்திங்கன்னா நல்லா அந்த ஸ்ப்ரிங் ஸ்டார்ட் ஆனதோட எஃபெக்ட் தெரியும். அப்படியே பச்சை பசேல்னு எல்லா பக்கமும் அழகாக இருக்கும். ஸோ நம்மளுக்கு அந்த வீக் எப்படி இருந்தாலுமே இந்த தமிழ் ஸ்கூலுக்கு வந்துட்டு இந்த குழந்தைங்களெல்லாம் பார்த்துட்டு அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு நம்மளுமே அவங்கக்கிட்ட வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி ஒரு வீக் எண்டு ஸ்டார்ட் ஆகுறது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ எவ்ரி ஃப்ரைடே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் தான். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா எங்களோட கிளாஸ் ரூம். நம்ம முன்னாடி இருக்கிற விளாக்ஸ்லேயே நான் உங்கள்கிட்ட காமிச்சிருப்பேன். ஸோ கிளாஸை முடிச்சுட்டு திரும்ப வீட்டுக்கு வந்துட்டு சாப்பிட்டுட்டு படுத்து தூங்க வேண்டியது தான். ஸோ அடுத்து நெக்ஸ்ட்டு சாட்டர்டே சண்டேக்கான வேலையை ஆரம்பிக்க வேண்டியது தான். ஸோ இப்படி தான் மோஸ்ட் ஆஃப் த டேஸ் எங்களுக்கு போகும். ஸோ இந்த ஃப்ரைடே விலாக் என் கூட நீங்களும் பார்த்துருக்கீங்க இல்லையா? ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நான் போடுற எல்லா வீடியோஸும் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா அந்த பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் நீங்கள் இன்ஸ்டாலும் ஃபேஸ்புக்கில் கூட ஃபாலோ பண்ணலாம். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.